வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பைனாப்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நீங்கள் வந்து பைனாப்பிள் அல்வா பண்ணியிருப்பீங்க. அந்த ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து வடிகட்டிட்டு அந்த சாரை மட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பழத்தையே முழுசாக போட்டு பண்ண போகிறோம். ஆனால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பைனாப்பிள் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து அந்த சைடில் இருக்கிறது அந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே எப்போவும் வெட்டுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேல நம்ம பைனாப்பிள் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் வெட்டுற பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வெட்டிடாதீங்க, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நெய்யில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த பைனாப்பிள் வதக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிளோட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கோ அதில் பாதி அளவு கம்மியாகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கும்போதே 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, அந்த பைனாப்பிளில் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கலர் வந்து சீக்கிரமாக போகாது. அதனால் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த பைனாப்பிளோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமேலு ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் இனிப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பைனாப்பிள் பார்த்திங்கன்னா நல்லா பாதி லெவல் கம்மியாக இருக்கும். இந்த லெவல் வந்ததுக்கப்புறமேலு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாறினாலே போதும். இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து 1 கப்பு வந்து ரவை வந்து சேர்த்துக்கோங்க. நார்மல் ரவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த நெய்யில் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த ரவை வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா வேகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வரும் பார்த்திங்களா, அந்த அல்வா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து இந்த ரவையை வந்து நெய்யில் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் வந்து நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணலாம், ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரவை வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா போதுபோலாம் நல்லா வந்து விழுகும். இந்த டைமில் வந்து அந்த சுடுதண்ணியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ரவை வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவை வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுன்னே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்படி உங்ககிட்ட நல்ல கலர் பொடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், நீங்கள் ஆப்ஷனல் தான் அது. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணிட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ரவை வந்து எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த அல்வா பக்குவம் நல்லா வரும். நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலு எடுத்து பாருங்கள், கரண்டியில் கொஞ்சம் நல்லா வந்து பொலன்னு இருக்கணும். இதுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஏலக்காய் தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமே சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். அப்படி உங்களுக்கு சக்கரை வந்து பத்தலைன்னா நீங்கள் வந்து 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு ரவைக்கு ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும், நல்லா இனிப்பாக தான் இருக்கும். இதை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா கிளறும் போது நல்லா ஜூஸியாக மாற ஆரம்பிக்கும். இதை வந்து நல்லா வந்து இப்படியும் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமே நம்ம பைனாப்பிள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரும் இருக்கும், அதே சமயம் அந்த பைனாப்பிளும் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக முடிக்கும் போது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. எந்த அல்வா பண்ணாலும் சரி, இந்த அல்வா மட்டும் இல்லாமல் எது பண்ணாலும் சரி, நீங்கள் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் விட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த வந்து நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு வாட்டி மூடி போட்டு தந்துக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே போதும். நல்லா வந்து ரவை வந்து நல்லா அந்த அல்வா பக்கத்துக்கு நமக்கு வந்துடும்.
எப்போவுமே ஒரே மாதிரி பைனாப்பிள் வச்சு ஸ்வீட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.